ஹலோ மக்களே, நாங்கள் இன்றைக்கி ஜனநாயகன் மூவி பார்க்க வந்திருக்கோம். பலாசு தேட்டரில் அஸ்வந்த் பெட்டி கூலர்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருப்பார். டைட்டில் கார்டு, எண்ட் கார்டு எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய சர்ப்ரைசஸ் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் லாஸ்ட் டைம் நம்ம விஜய் சாரை ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படியே பலாசோ தேட்டர்கிட்ட இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோம். அங்கே வந்து மதுரை மெஸ், பாண்டிக்கடை மதுரை மெஸ்ஸுன்னு ஒரு கடை இருந்தது. சரி, அந்த ஷாப்பில் நம்ம இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி சில விஷயங்கள் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஷாப். ரொம்ப ஆத்தென்டிக்கான மதுரை டிஷ்ஷஸ்லாம் இருந்தது. எஸ்பெஷலி கோலி சோடா, அதுக்கப்புறம் அவங்க வந்து பொட்டலம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்க்கறதுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதில் எக்ஸைட் ஆகிட்டு எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணேன். ஸோ அதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் அஸ்வந்த் வந்து கறி தோசை ஆர்டர் பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரே விஷயத்தை சூஸ் பண்ணோன்னா ஹைஃபை வேறு போட்டுக்கிட்டோம். ஜிகர் தண்டாவும் இருந்தது. சரி, ஓகே, அதுவும் ஆத்தென்டிக்காக இருக்குன்னு அதுவும் ட்ரை பண்ணோம். டோட்டல் பில் வந்து 951. கொஞ்சம் ப்ரைஸி தான். அந்த பொட்டலம் வந்து 450 ருபீஸு. அப்புறம் கறி தோசை 280 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த ஜிகர் தண்டா 175 ருபீஸ் போட்டிருந்தாங்க. 951 ருபீஸ் பில் வந்திருந்தது. விச் இஸ் ப்ரைஸி, பட் மாலுக்கு இந்த ரேட்டு தான் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜனநாயகன் காம்பவுண்ட் சொல்லி வசந்த பவனில் போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோம். அது நாங்கள் சீக்கிரமே பார்த்துருந்தா அதுவே ஆர்டர் பண்ணியிருப்போம். பேசிகிட்டே இருக்கும்போது ஆர்டர் வந்தது. அதில் வந்து 2 ஹாஃப் பாயில் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே ஜிகிலாச்சு. அப்புறம் இந்த வாழை இலையில் வந்து வாழை நார் வச்சு கட்டி அந்த பொட்டெல்லாம், பரோட்டா, ரைத்தா, குருமா எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஜிகர் தண்டாவும் வந்துடுச்சு. ஜிகர் தண்டா வந்து ரொம்ப திக்காலாம் இல்லை, கொஞ்சம் தின் கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. ஒரு ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்துருந்தாங்க. சின்ன ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அஸ்வந்துக்கும் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த பொட்டலத்தை ஓப்பன் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சோம். பொட்டலத்தை கஷ்டப்பட்டு நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி நான் என்ன நினச்சேன்னா, ஒரு பரோட்டாக்கு மேலே கொஞ்சம் அந்த கிரேவி, அப்புறம் இன்னொரு பரோட்டா வைப்பாங்கன்னு நினச்சி தான் நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அப்படி கிடையாது, வெறும் கிரேவி தான் இருந்தது. தனியாக தான் பரோட்டா கொடுத்துருந்தாங்க. அது ஊறி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சிக்கன் கறி தோசை, அதுவும் நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் எவ்ரி திங் வாஸ் குட். தோசை, சட்னி, ரைத்தா, குருமா கொடுத்துருந்தாங்க கறி தோசையோட. அண்ட் அதோட ஜிகர் தண்டாவும் நல்லா தான் இருந்தது. இட் வாஸ் நாட் திக் பட் ஸ்டில் வெரி டேஸ்டி. இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கீழே பார்க்கிங் ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் எங்களோட லக்கேஜை, லேப்டாப் பேக்கை பலாசோ தேட்டர்லேயே விட்டுட்டு வந்துட்டோன்னு. அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் ஏறி மேலே வந்து பலாசோ தேட்டர் லக்கேஜ் கவுண்டர் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அது எப்படின்னா, நீங்கள் போயிட்டு டோக்கன், உங்கள் லக்கேஜை கொடுத்துட்டு ஒரு டோக்கன் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ அப்போ அந்த டோக்கன் கொடுத்து உங்கள் லக்கேஜை திருப்பி வாங்கிக்கலாம். அந்த சிஸ்டம் இங்கே இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் லேப்டாப். டிக்கெட்ஸ் கொடுக்குற இடத்துலேருந்து ஒரு சின்ன பேசேஜ் வழியாக அப்படியே அந்த லக்கேஜ் கவுண்டருக்கு போகிறாங்க. அதையும் நாங்கள் விட்னஸ் பண்ண முடிஞ்சது. இப்படி தான் எங்களோட டே எண்டாச்சு மக்களே. இனி ஒரு vlogல சந்திப்போம். மினி vlogல நம்ம சந்திப்போம். பாய் பாய், டேக் கேர்.